அருமையான பக்கம் மேளம். ஆமா உண்மையிலேயே வாத்தியாரே என்ன சும்மா இருக்குங்க நீங்க. சூப்பர் பப்புன்னா சூம்பர பப்புனா இப்படிலாம் சொல்லக்கூடாது. பப்புனுக்காரன் வாயை திறந்துட்டேன்னா பக்கம் மேலக்காரன் இப்படி மடார் மடார்னு அடிக்கணும். ஆமா டப்பு டப்புன்னு அடிச்சாத்தான் மருத்துவமனையில படுத்துக்கிறத வந்த நடிகரோட எல்லாம் பாட முடியும் பேச முடியும். அதுக்காக யாரும் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டு வந்து கேட்கக்கூடாது. எல்லாம் நல்லாத்தே வந்திருக்கோம். ஆனா கூட்டத்தை பார்த்தால ஒரு சின்ன ஞாபகம் வருது. என்னையா நம்ம காரைக்குடி சந்தையில காய்கறி கூறு அடிக்க வச்சிருப்பாங்கல்ல, அங்க கத்தரிக்காய் நாள் வெங்காய நாள் என்னத்தை சொல்ல. இதே மேடையில இன்னைக்கு ஒரு ஆளுநர் மட்டும் ஒரு கரகாட்டம் இருக்கட்டுமே, அந்த பக்கத்தூர்ல வரும்போது பார்த்த பாருங்க, என் பொட்டு கூட்டம் உட்காந்து வாக்கு இடம் இல்ல, வண்டின்னு பாட்ட இடம் இல்ல, அந்த அளவுக்கு கூட்டம். அரைக்கால டவுசரை போட்டு ஆடுறத பாக்குறதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சத்தை அநியாயமா காசை கொடுத்து போட்டு ரொம்ப கூட்டம் கூடுது. நல்லதை சொல்லி உள்ளே செய்யக்கூடிய நாடகத்தை வச்சிருக்காங்க, கூட்டமே கூடுறது இல்லை. அதுக்குதான் எங்க அப்பா அப்பே சொன்னார். என்ன சொன்னாரு? நாடகத்துக்கு போக வேணாம்டான்டார். சரி ஏப்பான்னு கேட்டேன். வர நாடகத்துக்கு ஊர்கள்ல ஆளு கூட மாட்டாங்க, அதுக்கு மீறி கூடுனாலும் நல்லபடியா ரசிக்க மாட்டாங்கன்றார். அதுக்காக செவனேன்னு பஞ்சுமிலுக்குத்தே வேலைக்கு போக சொன்னாரு. ஆமா சரி பஞ்சுமிலுக்குத்தே வேலைக்கு போக சொல்றாருன்ட்டு அங்க ஒண்ணு முடிவெடுத்தா அதுதான் எங்க அவனை தீய பொறுத்தி விட்டு போயிட்டேன், தண்ணியை போட்டு அதையும் முடிச்சு போயிட்டாங்க. சொல்றேன் அப்புறம் இங்கேதான் வர்றது மாதிரி இருக்கு. இருந்தாலும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றில் உள்ள கண்ட வல்லூர் ஊர்ல கணங்க ஆதி சிவனா திருவாரூர் உருவாக்கி அகத்தின அரவணைப்பில் உருவடுத்து பாவேந்த நாவில மூவேந்திர மடியிலும் முச்சங்க தேர்தலில் பிரபலத்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியவர்களுக்கும் கற்ப நீலனாக்கி அன்பை கருணையாக்கி கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையில எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக நினைத்து தொட்டு வணங்கக்கூடிய எண்ணப்பட்ட ஆத்தாமார்கள் எங்கேயா நடக்குது. இப்பதான் கூட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா நினைப்பாரு, நம்ம என்னைக்கு புரிஞ்சங்கால தொட்டு கும்பிட்டு இந்த பப்புனுக்காரை மட்டும் புதுசா சொல்றானே அப்படின்னு நினைப்பாரு. தொட்டு கும்பிட்டாங்க. எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. ஆமா எங்க ஐயா நான் எங்க வீட்டுல பாத்திருக்கேன். எங்க ஐயா வயக்காட்டுக்கு போய் விவசாய வேலையை பூரா முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அப்பத்தான் அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டுல உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், காலை தாங்க பிடிக்கும், காலை பிடிச்சு தொட்டு கும்பிடும். எப்படி இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சென்னையாக்க பிறந்தவன் துணையாக்க பிறந்தவனே, நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும், அப்பதான் நம்ம குடும்பம் குட்டி சந்ததி கொக்கரை இருக்கிறலாம் எல்லாரும் சொல்லி தொட்டு கும்பிட்டுச்சு நான் பாத்திருக்கேன். ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலைகீழா மாறி போச்சு. எப்படியா? ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ விடிய கால 4 மணிக்கெல்லாம் ஆம்பளையால எந்திரிச்சு வயக்காட்டுக்கு போக எந்திரிக்கிறாங்க கிடையாது. எந்திரிச்சு பொண்டாட்டியால தொட்டு கும்பிடுறது. அப்படி சொல்ற? ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு, தலை வலி விண்ணு விண்ணு தெரிக்குது. சரி ஒரு கட்டிங் போட்டா தெரிஞ்சு வரும், ஒரு 100 வாரம் தான் கூடு. அதுல கொஞ்சம் அசிந்து வருதா கொலுச கழட்டிட்டு போயிடுறாங்களா. ஆமா பெண்கள் நிறைய இருக்கிறதுனால சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். இனி நீங்க பப்புனாவே நினைக்க வேணாம், உங்க வீட்டுல ஒருத்தனா உங்க சொந்தக்காரன் நினைச்சுக்கோங்க. பெண்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள், ராத்திரியில படுக்கும் போது இந்த காலில் ஒரு கொலுசு, காத்துல ஒரு தோடு, கழுத்துல ஒரு செயின் எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு படுங்க. ஏப்பா அப்புறம் அதற்கான இதற்கான யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. விடிய காலம் 3 மணிக்கே எந்திரிச்சுக்கிட்டு ராவுராங்கலாம் புரிஞ்சைக்காரன் பூரா பூரா மிஞ்சி அடிக்கிறா கொலுசு அடிக்கிறா நடமான வச்சு குடிக்கிறதுக்கு பூரா நியூஸ் பேப்பர் பூரா அப்படித்தான் போடுறேன் பாத்தீங்களா. சரி வேற எங்கேயும் போவேணாமா, நம்ம ஊர்ல கேட்டு பாப்போமே. நம்மளும் மாசம் 30 நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு டெய்லி நாடகத்துக்கு போகத்தான் செய்யறோம். நேத்து போன ஊர்ல பாத்தீங்கன்னா ஊடால ஒரு பெரிய கொச்சக்கயிறு கட்டி விட்டு ஆம்பளை ஊரா தனியா உட்காருங்க, பொம்பளை ஊரா தனியா உட்காருன்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கொச்சக்கயிறு எல்லாம் காணா. சந்தோஷம், அதுல ஆணு பெண்ணு கலந்து உட்கார்ந்துருக்கீங்க, பார்க்கும் போதே அதிகமான சந்தோஷம். அதுல தாய்மார்கள் நிறைய இருக்கீங்க, ஆண்களை காட்டிலும் பெண்கள்லயும் அதிகமா இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய ஊர்களில் நாடகம் பார்க்கறதுக்கு பெண்கள் வர்றதே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வீட்டுல ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்கு நேரம் சரியா போயிருது. வீட்டுல நாடகம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, என்னென்ன நாடகம்? என்ன மாப்பிள? மாமனாரை கொண்டு போய் எப்படி கிணத்துல கொண்டு போய் தள்ளுறது, மாமியாளுக்கு எப்படி மீன் குழம்புல விஷ வச்சு கொள்றது. அதே மீன் குழம்புல வைக்கிறாங்க, அப்பதான் வாட வெளியில தெரியாதா. ஆமா அப்படி எல்லாம் வந்து நாடகத்தை விட்டு விட்டு இன்னைக்கு எங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கீங்க. பெண்கள் ஓரளவுக்கு இருக்கிறதுனால இங்க உள்ள தாய்மார்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்கிறீங்களா நீங்க? நாடகத்தை போட்டு குட்டியாந்தா அவகிட்ட தானே கேள்வி கேட்கிறேன். அவங்க ஊர்ல வந்து அவங்க வீட்டு சோத்தையை திண்டு விட்டு அவங்களே கேள்வி கேட்கிறேன். இது எதுக்காக கேள்வி கேட்கிறேன்? அவங்க காசை தானங்க நம்ம வாங்க போறோம். அப்ப நம்ம வேலையை சரியா செய்யறோமான்னு அவங்க செக் பண்றாங்களான்னு பாக்குறேன், வேற ஒண்ணு கிடையாது. சோதிக்கிறீங்க, சோதனை பண்றேன். முதல் கேள்வி வந்து பெண்களுக்கு என்ன கேள்வி? என்ன? விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுத்தே மற்ற எந்த வேலையும் பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன பத்தி ஆத்தா மாதிரி இருந்தா கையை தூக்குங்க வைப்போம். தலைக்கு 500 ரூபாய் சொல்லுங்க ஐயா.
சரியா கேட்கலையா? விடிய காலம் ஒரு 5 மணிக்கு கேட்டேன். சரி, விடிய காலம் ஒரு 6 மணிக்கு நாள் எந்திரிச்சு விடிஞ்ச பின்னாடி பொழுது விடிஞ்சு பளிச்சுன்னு இருக்கனால எந்திரிச்சு என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுத்தான் ஒலையே வைப்பேன் அப்படிங்கிற புண்ணியவதி இருந்த கையை தூக்குங்க. தலைக்கு 500 ரூபா தரேன். ஒத்த ஓட்டு விழுகல பூரா டெபாசிட் இழந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னைக்கு டிவியில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆம்பளைங்களுக்கு நிலைமை பூரா மாறி போச்சு. முதல் விளம்பரம் போட்டாத்தான் புருஷனுக்கு தட்டுல சோறு ஓடுதுங்க. 2வது விளம்பரம் போட்டாத்தான் குழம்பு ஊத்துதுங்க. 3வது விளம்பரம் மட்டும் போடுறேன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கிட்டு விக்கல் வந்துருது, பக்கிய தண்ணி மந்து கொடுக்க மாட்டேங்குது. அவன் நான் விடக்குன்னு உதஞ்சு தண்ணி தண்ணி இரு முடியட்டும், தண்ணி இரு முடியட்டும், தண்ணி இரு முடியட்டும். முண்டை சொன்னது விளம்பரம் முடியட்டும்னு இவனுக்கு உயிரே முடிஞ்சு போகுது. தண்ணியை கேட்டு கடையை பாலை ஊத்திடுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவன். என்ன சொல்ற? நான் கட்டின கொண்டாட்டியில இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது எந்த பக்கத்து மாப்பிள்ள? அந்த அறந்தாங்கி ஒட்டிதான் மாப்பிள்ள வந்திருக்கான். சித்திரம்பூர் அதெல்லாம் தெரியல, அறந்தாங்கி ஒட்டிதான். அறந்தாங்கி பக்கம் வந்திருக்கோமா? நம்ம ஊர் மதுரையில இருந்து அங்கிட்டு 1 மணி நேரம். நம்ம ஊர் டெய்லி ஒரு சில ஊருக்கு போறதுனால நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது அதிகமா. அங்க மதுரையில வண்டியில ஏறி படுக்கிறதே. ஆமா, இங்க ஊர்ல வந்துதான் இறங்குவோம். வண்டியில தான் எங்களுடைய தூக்கம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை ஊரா வேன்ல தான். அதனால எந்த பக்கம் வந்து கூட ஞாபகம் இல்ல. இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது அறந்தாங்கி பக்கம் நாடகத்துக்கு வந்து. நம்ம நாடகத்தை இங்க இருந்து 7 மணிக்கு மேல முடிச்சிட்டு வண்டி எடுத்தாலும் மதுரை ஓடுறதுக்கு எத்தனை மணி ஆகும்? 11:30 மணி. 12 மணி ஆகும். 12 மணி என்னங்க, 1 மணி 2 மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் நான் கட்டின பொண்டாட்டி தர்ம புண்ணியவதி. எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்திலே அப்படி பொண்டாட்டி யாருக்கு அமையாது. நான் மத்தியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் நான் வீடு ஒரு தடிக்கு பல்லுல பச்சை தண்ணி வராது, பட்டினியாவே படுத்து கிடப்பேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மாப்பிள்ள? எங்க தங்கச்சி அப்படி வளர்த்துருக்கான். வளர்க்கவும் கிடையாது, மைத்த புடுங்கவும் கிடையாது. நான் தாயா வீட்டுக்கு போய் சோறாக்கி குழம்பு வைக்கணும். அப்படி அந்த வெக்கம்லாம் வளர்த்துருக்காரன். அப்படி இல்லை இருந்தாலும் உடன்படாத சகோதர தலைவர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எம்மோன்ற கலைஞர்களுக்கும் மற்ற பக்க மேலமாகவும் பக்கா மேலமாக இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாத்தியாரை தவிர மற்ற பக்க மேல இசையுடன் கூடிய மசை கலைஞர்களுக்கும் நாங்கள் எல்லாம் சிறிதளவு பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு வருத்தரிக்கக்கூடிய சிறந்ததொரு RMS ஆடியோ சார்ந்த உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்தனை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சுற்றுவட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வரைந்துள்ள ஏனைய நாடக கிளாசிய பெருமக்களுக்கும் மற்றும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம் AK மீடியா யூடியூப் சேனல் நிறுவனருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சமிதி சார்பாக நாடகத்துடைய அமைப்பாளர் வளச்சேரிப்பட்டியைச் சேர்ந்த அன்பண்ணன் S பழனிசாமி அவர்கள் சார்பாக சின்னாமணியில் நன்றி அன்று கலந்த வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வேஷம் மட்டும் பப்பன வழியில வந்தாச்சுங்க. ஆமா, கூட்டம் கூடியாச்சு. அருமையான கூட்டம். நல்லா எண்ணி பார்த்தாலும் எத்தனை பேர் இருக்கான்னு என்றதுக்கு மட்டும் 8 நாள் ஆகுது. என்ன அவ்வளவு கூட்டம்? ஆமா, கண்ணு காணல பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு கூட்டம். ஆனா எனக்கு சின்ன ஒரு கூச்சம் தான். என்னையா சும்மா நம்ம ஒரு 50 பேர் 60 பேருக்கு முன்னாடி நாடகத்தை நடிச்சு விட்டு இந்த மாதிரி ஒரு 8000 பேரும் 9000 பேருக்கு முன்னாடி நடிக்கிறது கொஞ்சம் உள்ளு பதட்டமாத்தான் இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா என்னைய கேட்டா இந்த கூட்டம் போதும், சந்தோஷம். ஏன்னா 1000 பேர் 1500 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட குறைவான கூட்டம் இருந்து நல்லபடியா ஆமா ரசிச்சாலே போதும், ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கூட்டம் விடிகிற வரைக்கும் இருக்கணும். விடிகிற வரைக்கும் நாடகம் முடிகிற வரைக்கும் இருந்தாத்தான் நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வாட்டுக்க பாதியிலே பப்புன் டான்ஸ் முடிஞ்சது எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் எங்களை போய் குறை சொல்லக்கூடாது. இந்த அந்த பப்புனுக்காரனை போட்டிருந்தோம்னா பொழந்து தள்ளியிருப்பேன். நம்மளுக்கு என்னமோ புழக்க தெரியாது மாதிரி. இந்த அந்த டான்ஸுக்காரியை போட்டிருந்தோம்னா பரட்டு பாவடைய கிழிச்சிருப்பா. இவளுக்கு என்னமோ கிழிக்க தெரியாது மாதிரி. அப்படி எங்களை எல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்னா சமீபத்துல இதே போல திண்டுக்கல் பக்கத்து நாடகம் இப்போ ஒரு 10 நாள் இருக்கும். இதே வள்ளியம் நாடகம் தான். அடேப்பா, மேடைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சாமியே 10 ஊருக்கார கும்பிடுறாங்க. என்ன சொல்ற? அப்ப எவ்வளவு கூட்டம் இருக்கும்? ஆமா, வள்ளி திரும்ப நாடகத்துக்கு பாக்குறதுக்கு மேடைக்கு முன்னாடி ஒரு 7000 8000 பேர் இருக்கும்பியா. சரி, சரியான கூட்டம். நான் இவ்வளவு கூட்டம் உட்காந்துக்கல அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல 10 காலத்துலாம் படக்குன்னு மேக்கப் பண்ணி அங்க இருந்து வெளியில ஓடியாந்துட்டேன். கோமலை வந்துட்டேன், கூத்து ஆட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அங்க நக்கனா அப்படிதான் அடிப்போம். என்ன அப்படி 2 வரிதான் படிச்சேன்.
கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய மனுஷன் படக்குன்னு எதிர்ச்சாப்புல. என்ன சொன்னாரு? நான் கூட ஏதோ அம்பளிப்பு கொடுக்க வராரு போல அப்படி நினைச்சு வாங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டேன். அப்பதான் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பி பப்புனுக்கார தம்பி, நீ நடிச்சதும் போதும் பொழந்ததும் போதும் உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்லுட்டார். சரி நான் கூட ஒருவேளை ஆட்டத்தை எதிர்பார்க்கிறாங்க ஓல அப்படின்னு நினைச்சு பறக்குன்னு இந்த நோட்டீஸ்ல உள்ள பேர்களை பூரா சொல்லிட்டு உள்ள போயிட்டு 10:30 டான்ஸ்கார பிள்ளைய வெளியே அனுப்பிட்டேன். டான்ஸ்கார பிள்ளை அங்க இருந்து ஆடி வருது. எப்படி ஆடி வருது? அத்தாடி என்ன உடம்பு அவ்வளவுதான். இந்த ஒரு வரிதான் படிச்சு அதே ஆளு திரும்ப எதிர்ச்சாப்புல. என்ன சொன்னாரு? பாட்டு உடம்புல சிறங்கு இருந்தாத்தே என்ன பொக்கல இருந்தாத்தே என்ன ஒழுக்கமா உள்ள போயிட்டு வள்ளிய வர சொல்லி லூசு முண்டான்னு அந்த பிள்ளைய பார்த்து கேட்க டான்ஸ்கார அழுதுகிட்டே உள்ள வந்துருச்சு. சரி ஒருவேளை வள்ளி எதிர்பார்க்கிறாங்க புராணத்தை விரும்புறாங்க போல அப்படின்னு நினைச்சு 12:30 மணிக்கு மேலதான் வள்ளி நாடகத்துல வள்ளிய வெளியில விடுவோம். ஆனா அன்னைக்கு நடந்த நாடகம் மாதிரி எங்கேயும் நடக்கப்படாது, யாருக்கும் நடக்கப்படாது. ரொம்ப சிரமம். சரியா 11 மணிக்கே வள்ளிய வெளியில விட்டுட்டோம். வள்ளி அங்க இருந்து பாடி வராங்க. ஆதிமரா சக்தி அருளரும் மீனாட்சி அர்ஜுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா வட்ட வட்ட போட்டு காரி அப்படித்தான் பாடினாங்க. அப்படித்தான் பாடினாங்க. அதே பெரிய ஆளு திரும்ப எந்திரிச்சாப்புல. என்ன சொன்னாரு? தங்கச்சி வள்ளியம்மா, நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். 20-25 வருஷமா உன்னை நாடக உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் உனக்கு மிகப்பெரிய ரசிகர் வேற. அண்ணன் சொன்னா ஒழுக்கமாக்கையில உள்ள போயிட்டு நாரத வர சொல்லுன்னு சொல்ல பள்ளியும் கோவப்பட்டு உள்ள வந்துட்டாங்க. சரி ஒருவேளை நாரத எதிர்பார்க்கிறாங்க, தர்க்கத்தை விரும்புவாங்க போல. சரி அப்படின்னு நினைச்சு சண்டாளா வரலாற்றிலே அப்படி நாடகம் நடந்திருக்காரு. 1:30 மணிக்கு மேல அனுப்புற நாரத சரியா 11:30 வெளியில விட்டுட்டான். நாரத அங்க இருந்து பாடி வர்றாரு. எப்படி? நாராயண புகாரா புகாராயணம் அப்படித்தான் சொன்னார். அங்கிட்டு கமிதிக்காரு நாராயணா நாராயணான்னு 4 வரி தானே சொன்னாரு. அதே பெரிய ஆளு திரும்ப எந்திரிச்சா. என்ன நாராயண நாராயணெல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது சாரக்கயிறு அந்து வந்து செத்து போய் 8 வருஷம் ஆச்சு. நீ எதுக்கு அவனை தேடி தர்ற? ஒழுக்கமா உள்ள போயிட்டு முருகனை வர சொல்றியா? நீ கட்டி அடிக்கிற கட்ட வரல வெட்டவான்னு கேட்க நாரத அதோட தூண்டு உள்ள வந்துட்டாரு. சரி ஒருவேளை அன்னைக்கு எனக்கெல்லாம் இப்படி ஒரு நாடகமான எரிச்சல் தான் எனக்கு. சரி ஒருவேளை முருகன் எதிர்பார்க்கிறாங்க, தெய்வ பக்தியான இடமா இருக்கும் போலுக்க அப்படின்னு நினைச்சு 4 மணிக்கு மேலதான் வள்ளியர நாடகத்துல முருகனை வெளியில விடுவான். அன்னைக்கு சரியா 12 மணிக்கே வெளியில விட்டாச்சு. 6 டாப்பு சுதி 8 கொக்கர எங்க அண்ணன் பரசுராம அங்க இருந்து பாடி வர்றாரு. சம்பவமா அப்படின்னு தானே சொன்னாரு. அதே பெரிய மனுஷன் திரும்ப எந்திரிச்சாப்புல. நான் கூட ஏதோ அம்பளி கொடுக்கத்தே எந்திரிக்கிறாராக்கும்னு பார்த்தேன். படக்குன்னு வெளியில வந்து கேட்டேன், ஐயா என்னங்கய்யா வள்ளிதரம் நாடகத்துல மொத்தமே 9 பேர் தான். 4 பக்கம் மேலக்காரங்க வெளியில உட்காந்துருக்காங்க. 5 நடிகருமே பப்புன்னு ஆரம்பிச்சு முருகன் அறுதி 12 மணிக்குள்ள வெளியில வந்தாச்சு. இன்னும் வேணும் தான் வேணும் ஓட்டி வந்த டெய்வர் தான் உள்ள வரத்து கிடைக்கும். அவனை வேஷம் போட்டு வெளியில அனுப்பட்டுமான்னு கேட்டேன். அப்பதான் இந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார். இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்து ஊர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தேன். வரும்போது இந்த லோக்கல் சரக்கு 145ல 2 கோட்டை வாங்கி குடிச்சு விட்டேன். என்னால உட்கார முடியல, குறுக்கும் கிடக்குது, தலை வலிக்குது. அதே வந்தது வந்துட்டு ஆளுகளை பூரா பார்த்துட்டு போயிடும் வர சொன்னேன். நான் போயிட்டு வரம்ட்டு அந்த முண்டப்பைய கிளம்பிட்டேன். கடைசியில உள்ளூருக்காரர் யாரு கேட்டா 6 மணிக்கு முடிக்க நாடகத்தை 12 மணிக்கு முடிக்கிறீங்க, நீங்க எப்படி காசு வாங்குறப்ப ஊருக்காரர் கேட்கிறாங்க. நாடகக்கார 10 பேரும் கையில ஆளு உள்ளூர் காசு கொடுக்க மாட்டோம்ட்டாரு. கேட்கவே கேட்கல. கடைசியில உள்ளூர் கோவில்ல விட்டு போய் ஆளுக்கு 10 பஜனை பாட்டு படிச்சுதான் காசு வாங்கிட்டு வந்தோம். அப்படியும் போய்கிட்டு இருக்கு நாடகக்காரன் நிலைமை. ஆனா இன்றைய தினம் அப்படிலாம் இருக்காது. பப்புன் டான்ஸ் பப்புன் என் கையில தான் இருக்கு. எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ பப்புன் டான்ஸரை முறைப்படி சுருக்கிட்டு முறைப்படி கதைப்படி ஆளுக வெளியில விட்டுருவோம். நம்ம வள்ளி நாயகம்லாம் அதிகமா நல்ல ஒரு கருத்துக்கள் விஷயங்களை சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி நாரதெல்லாம் அருமையா பாடக்கூடிய பேசக்கூடிய வந்திருக்காங்க. அவங்களுக்கான நேரத்தை கொடுத்துருவோம். அதனால அமைதியாக மட்டும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வந்தவர்களுக்கு வரவேற்பை சொல்றதுக்கு முன்னாடி இந்த நாடகத்தை நீங்க எவ்வாறெல்லாம் கண்டுகளிக்க வேண்டும் என்று சொல்ல போனா நாடகத்தை பார்த்து
மாமா. என்ன மாப்பிள? நான் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அப்படியே இருக்கட்டும். நீங்களா கெடுத்துக்கிறாதீங்க. கெடுக்கல மாப்பிள. இல்ல ஊருக்கு நல்லது சொல்றதுக்கிட்டா நம்மளை கூட்டு வந்திருக்காங்க. மாப்பிள செய்முறை விளக்கம் இப்படி எடுத்துக்காட்டுக்கு உதாரணமா இப்படி இப்படி